அதுலயும் இப்போ யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து M51 பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உடனே போயிட்டு வாங்கிருங்க, இன்னைக்கு சேல் நடக்குது, அடிச்சு போங்க, இந்த விட்டா போனே கிடையாதுங்கிற மாதிரி சாம்சங்ல இருந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளும் அதுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி செம்ம போன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிற சாம்சங் M51 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் சாம்சங் இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இவ்வளோதையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த போன் தட்டி தூக்கி இருக்குங்க, மார்க்கெட்ல செம்மையா இருந்திருக்கும். இந்த போனை நான் எல்லாரும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு நான் அடிச்ச மணி யாருக்கு கேட்டுருச்சோ இல்லையோ அந்த கவர்மெண்ட் கேட்டுருச்சுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்ன அந்த வார்த்தையில 730G யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது சாம்சங் கேட்டுருச்சு போல. இப்போ சாம்சங் M51ல ஸ்னாப்டிராகன் 730G யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் சாம்சங் M51ல இருக்கிற நல்ல விஷயங்கள், அதுவும் இல்லாமல் மைனஸ் பாயிண்ட்ஸ், இந்த போன்ல மைனஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ தெளிவாக பார்க்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல இந்த ஃபோனில் இருக்கிற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் மொதல் பாசிட்டிவாக நான் சொல்கிறது ஸ்னாப்டிராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கேமிங் ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸரை 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப பவர் எஃபிஷியன்சியான ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸரை இந்த சாம்சங் M51ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கிற 7000 mAh பேட்டரி. ஸோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே வந்து 7000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து 6000 வரையும் நம்ம பார்த்துட்டோம். M31Sல 6000 mAh வரையும் பார்த்துட்டோம். இப்போ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு 1000 mAh சேர்த்து 7000 mAh கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2 நாட்கள் வரைக்கும் சார்ஜ் இதில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 நாள் வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. தாராளமாக வெளியிலலாம் போகும்போது நீங்கள் சார்ஜரை எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கூட கிடையாது. இந்த பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்காக 25 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரத்தில் வந்து இந்த பேட்டரியை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 7000 mAh ஃபில் பண்ணுறதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததாக 6.7 இன்ச்சில் ஃபுல் HD பிளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனலோட குவாலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி பிளாக்கோட லெவல்ஸ் டீப்பாக இருக்கும், வைப்ரன்ஸாக இருக்கும், சாச்சுரேஷனோட லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து AMOLED பேனலில் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க சாம்சங் வந்து காலகாலமாக வந்து AMOLED பேனலை வந்து முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. AMOLED பேனல் இருக்கிறது இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இன்ஃபினிட்டி ஓ நாச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே மேலே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமரா செட்டப்புக்கு வருவோம். கேமரா செட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சாம்சங்கோட M31Sல இருந்து அதே கேமரா செட்டப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைமரி கேமராவா 64 மெகா பிக்சல்ல சோனி IMX 682 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சென்சர். இப்போ வரப்போற போகோ X3ல கூட அந்த சென்சர் யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 12 மெகா பிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல்ல மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல்ல டெப்த் சென்சிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்காக இங்கே 32 மெகா பிக்சல்ல ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் கேமரா செட்டப் சும்மா தெறிக்க விடுற கேமரா செட்டப்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன் பார்க்கும்போது M சீரிஸ்ல இருக்கிற அதே டிசைனை தான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்டிக் பேனல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பேட்டரி இருக்கிறதுனால இங்கே 9.5 mm திக்னஸ் இருக்குது. 213 கிராம் வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டை பொறுத்தவரை கொஞ்சம் அதிகமான வெயிட் தான் இருந்தாலும் 7000 mAh பேட்டரி உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதனால இந்த வெயிட் நீங்க கண்டிப்பாக பொறுத்துக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்தவரையும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 10ல இந்த ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்குது One UI 2.1 ஸ்கின்ல. இந்த One UI ஸ்கின்னை பற்றி ஏற்கனவே நான் M31S வீடியோல சொல்லியிருந்தேன். ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின், ஒரு சூப்பரான ஒரு யூஏன்னு சொல்லலாம். எனக்கு சாம்சங்கில் ரொம்ப பிடிச்சதே அந்த சாம்சங்கோட One UI தான். ரொம்ப அழகான தெளிவான ஒரு டிசைன், பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப மினிமலாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டான ஒரு லெவலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த One UIயோட 2.1 வெர்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததாக இங்கே 3.5 mm ஆடியோ போர்ட்டும் இருக்குது. அதனால நம்ம இயர்ஃபோன்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்னா தாராளமாக இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாட்டு கேட்கறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மாதிரி சாம்சங் M51 பொறுத்தவரை இது வந்து ஒரு நான் ஃபோன். ஸோ நீங்கள் சாம்சங்கை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து M51 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஃபோனில் இருக்கிற சில மைனஸ் பற்றி பேச போகிறேன். நான் பேச போகிற விஷயம் உங்களுக்கு சில நேரத்தில் பிடிக்காம கூட போகலாம், பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க தாராளமாக. அதே நேரத்தில் நான் சொல்கிற விஷயம் ஒரு உண்மையான விஷயம். இதில் வந்து இந்த பிராண்டை நான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படிலாம் எதுவுமே நான் பேசலை, இருக்கிற உண்மையாக தான் பேச போகிறேன். நீங்கள் ஒருவேளை சாம்சங்கோட தீவிரமான ஃபேனாக இருக்கலாம், இல்லை சாம்சங் M51 ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத தாராளமாக நீங்கள் கேட்குறதா கேட்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சாம்சங் M51 பொறுத்தவரை எந்த விதமான இதுவுமே கிடையாது, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபோனு அப்படிலாம் கிடையாது. இங்கேயும் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது. நான் சொல்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது இதோட ப்ரைசிங்.
பிரைசிங்ல என்னப்பா பிரச்சனை? நல்ல பிரைசிங், நல்ல ப்ராசஸர். நீங்க கேட்ட மாதிரியே எக்ஸினாஸ்ல இருந்து இப்போ வந்து 730G ஸ்னாப்டிராகனுக்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஒரு நிமிஷம் என்னோட பழைய வீடியோல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். நான் சொல்லியிருந்தது 19,500 ரூபா பட்ஜெட்டில் இவங்க ஸ்னாப்டிராகன் 730G யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு அடுத்ததான் என்ன ஃபோன் அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா M32ன்னு ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த M32ல அவங்க 730G கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதே பிரைஸ் ரேஞ்ச் அந்த பட்ஜெட்டில் இருந்திருக்கும். அதை வாங்குறதுக்கும் ஓகே. பட் இவங்க என்ன பிரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்கன்னா புதுசாக அந்த சீரீஸ்லேயே ஒரு புது ஃபோன் இருக்கிறதுல ஹையஸ்டான ரேட்டில் 25,000 ரூபாய் ரேட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனில் 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 730G யூஸ் பண்ணது இங்கே பிரச்சனை கிடையாது. 730G ஒரு நல்ல ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்பெக்குக்கு 25,000 ரூபாய் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பா என்னை பொறுத்தவரை ஒரு அதிகமான ஒரு ரேட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சாம்சங் M31s இந்த ஃபோனோட ஒரு சின்ன கம்பேர் பண்ணுவோம். அதே டிசைன், அதே பஞ்சுவல் கேமரா, அதே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதில் இருக்கிற அதே டிஸ்பிளே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.2 இன்ச் கொஞ்சம் இதில் சைஸ் கூட, ஏன்னா பெரிய பேட்டரிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஆனால் பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது PPI பிக்சல் பர் இன்ச் உங்களுக்கு வந்து 386 பிக்சல் per inch இருக்குது. அதுவே M31sல பாத்தீங்கன்னா 407 பிக்சல் per inch இருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 பிக்சல் per inch வந்து நீங்க கம்மி பண்ணிருக்காங்க. சோ இங்க டிஸ்ப்ளேலாம் அவங்க வந்து பெரிய அப்கிரேட்லாம் பண்ணல. இங்கேயும் சேம் அதே டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன சைஸை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம், கொஞ்சம் பெரிய ஃபோன் காட்டுறதுக்காக. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற சேம் டிட்டோ கேமரா செட்டப் இங்க எதுவுமே மாத்தவே இல்லை. அதே கேமரா செட்டப் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. RAM ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கூட அதே தான். 6GB 128GB 8GB 128GB. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இங்க ரெண்டு மேஜரான வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஒன்று வந்து இதில் இருக்கிற ப்ராசஸர், இன்னொன்று இதில் இருக்கிற 1000 mAh பேட்டரி கூட. இதுதான் இங்கே நீங்கள் M31sல இருந்து M51ல இருக்கிற அப்கிரேட்னு சொல்லலாம். மிச்சபடி அப்படியே எதையுமே மாற்றமே இருக்காது. M31s அப்படியே ஒரு ரீபிராண்ட் பண்ண மாதிரியான ஒரு வெர்ஷன் தான் M51. சரி, 730G இந்த பிரைஸ்க்கு ஒருத்தலன்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஃபோன் தாங்க இருக்குது, என்ன பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன், போக்கோலேருந்து X2 ஒரு ஃபோன் இருக்குது. அதோட 128GB வேரியண்டே 18,500 ரூபா தான் அந்த ஃபோன் இருக்குது. அது மாதிரி ரியல்மிலேருந்து X2 அப்படிங்கிற ஃபோனும் இருக்குது. அதுலேயும் வந்து 730G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 17,000 ரூபா. 17,000 ரூபா 18,500 ரூபா ஃபோன் இங்கே 25,000 ரூபா ஃபோனுங்க. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸ் வித்தியாசம் தான் நான் 730Gக்கு இந்த ப்ரைஸ் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறேன். சாம்சங் இங்கே எக்ஸினாஸ்லேருந்து ஸ்னாப்டிராகன் போயிருக்குது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த நல்ல விஷயத்தை கொண்டாடுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிற அந்த பட்ஜெட் 25,000 ரூபா பட்ஜெட்டில் நான் இந்த ப்ராசஸரை கொடுப்பேன் அப்படின்னா அது வந்து பெரிய வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஓகே, சாம்சங்கோட ஃபேன்னா சாம்சங் ஃபோனை எதாக இருந்தாலும் ஒன்றுங்க வாங்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகே. ஆனால் நான் இந்த பட்ஜெட்டில் இதை தவிர அடிச்சுக்கிறதுக்கு ஃபோனே இல்லை அப்படின்லாம் சொன்னால் கண்டிப்பாக அது வந்து பொய். அதை வந்து நம்பவே நம்பாதீங்க. அதுலேயும் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து M51 பற்றி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உடனே போய்ட்டு வாங்கிடுங்க, இன்னைக்கு சேல் நடக்குது, அடிச்சு போங்க, இந்த விட்டா ஃபோனே கிடையாதுங்கிற மாதிரி சாம்சங்லேருந்து என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அடி தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுகளும் அதுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரி செம்ம ஃபோன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது செம்ம ஃபோன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பட்ஜெட் குறைஞ்சிச்சுன்னா செம்ம ஃபோன். ஒரு 20,000 21,000 வந்துச்சுன்னா அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ஒருத்தான ஒரு ஃபோன் நினைக்கலாம். ஆனால் 25,000 ரூபாய்க்கு அதுக்கெல்லாம் வந்து ஃபோன் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து X3ன்னு ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்னாப்டிராகன் 732 ப்ராசஸரோட. அதுவும் 18,000 19,000 ரேஞ்சில் தான் வரப்போகுது. சரி, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராசஸர் எனக்கு 25,000 வேணும்னு நினச்சிங்கன்னா கூட OnePlus Nord இருக்குது. அதில் 765G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதை விட கிளாக் ஸ்பீடு கூட உள்ள ப்ராசஸர் அது. ஸோ அதுவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குது. AMOLED பேனல் நீங்க யூஸ் பண்ணிருக்காங்களே, X2ல AMOLED இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, 120 கிடையாது, 60 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு AMOLED பேனல் ஓகே. ஒருவேளை உங்களுக்கு AMOLED பேனல் சாய்ஸா இருந்தா கூட Realme ஃபோன் கூட நீங்க போகலாம். இல்ல அப்படின்னா OnePlus Nord கூட நீங்க AMOLED பேனல் சாய்ஸ்க்கு போகலாம். ஆனா இந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா என்னால இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். சாம்சங் இந்த இடத்துல திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. இதை நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன். இந்த ஃபோனோட பிரைஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 21,000 ரூபா 25,000 ரூபாங்கிறது ரொம்ப ஒரு அதிகமான ஒரு பிரைசிங், ஓவர் பிரைசிங் தான். அவங்க எப்பயும் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம எப்பயும் வாங்குற மாதிரி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த ஃபோன் யார் தாங்க வாங்குறது? எதுக்குங்க அந்த ஃபோன் விற்கிறாங்க? நீங்கள் எதுக்கு தான் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக வாங்கலாம். யார் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு ப்ரைஸை பற்றி கவலை இல்லைங்க, சாம்சங் ஃபோன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். அந்த மாதிரி இந்த 1UI இதெல்லாம் 1UIக்கெல்லாம் நானே மிகப்பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஈஸ்டார் பெஸ்ட், சாம்சங் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். அதுவே ஆன்லைனில் நல்லா ரிசர்ச் பண்ணி சூப்பராக நான் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் செம்ம தாறுமாறான ஃபோன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஃபோன் பக்கத்து போகாதீங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான ஃபோன்லாம் கிடையாது. ஒருவேளை இதோட பிரைஸ் நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஃபோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம்சங் அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் சாம்சங் M51 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.